மருத்துவ கழிவுகள்லாம் இங்கே வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்கு. இதே தொடர்கதையாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? நான் தான் முதலமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் மாதிரி பிரிச்சு 15-20 ஆண்டுகளாக கொட்டிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அதை போராடி தடுப்பது, அந்த பாரவுண்டுகளை தடுக்கிறது, போராடுறது, இதை நாங்கள் அப்போ இருந்தே செய்து கொண்டிருக்கோம். அதில் பொள்ளாச்சி அந்த எல்லை பகுதியில் தான் அதிகமாக கொட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் போராடி தடுத்து அது பிரச்சனையான போது அவங்களே நிலத்தை இங்கே வாங்கி 10 ஏக்கர் 5 ஏக்கர்னா அந்த நிலங்களில் கொட்டும்போது எங்கள் சொந்த இடத்துல கொட்டுறோன்னு. அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த கன்னியாகுமரி பகுதியில் கொட்டும்போதெல்லாம் நம்ம கட்சி பிள்ளைங்க போய் தடுத்து வண்டியை இரவுகளில் கூட தடுத்து சண்டை போட்டதெல்லாம் இருக்காது. வலைவெளியில் இருக்குது, நீங்கள் பார்க்கணும். நம்ம அதிகபட்சமாக காவலர்கள்ட்ட நம்ம புகார் அளிக்க முடியும். ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கலை. ஒரு கேள்வி தான், சோதனை சாவடிகளை தாண்டி தான் அந்த குப்பை வருது. அதை எப்படி அனுமதிக்கிறாங்கங்கிறது தான் தெரியல. இப்போ நீங்கள் கேரளாவில் போய், நான் சொல்கிறதுக்காக போங்க, சும்மா சாதாரணமாக ஒரு போத்தில் தூக்கி அந்த சாலையில் போடுங்க, மக்களே வந்து உங்களை சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க, இது பண்ணி திருப்பி எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. நான் பல முறை பேசியிருக்கேன், பல மேடைகளில் குறிப்பிட்டு பேசி, என்னுடைய வளங்களை எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போக அனுமதிச்சுட்டு அவங்களுடைய குப்பையை கொண்டாந்து கொட்டி, அதுவும் மக்கும் குப்பைகள் அல்ல, மருத்துவ கழிவுகள், குறிப்பாக புற்றுநோய் மருத்துவமனையின் கழிவுகள். இது எப்படி அந்த ஊசி அது இதெல்லாம் கொண்டாந்து இங்கே என் நிலத்தில் கொட்டிட்டு போனால் எப்படி அது பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் ரொம்ப சத்தம் போட்டு அது பிரச்சனையான பிறகு ஆய்வு செய்கிறது யார் தெரியுங்களா? அந்த ஊர் அதிகாரிகள் வந்து அது ஒன்றும் ஆபத்தானது இல்லை அப்படின்னா அப்போ ஓவர்லேயே கொட்டிக்கலாம்ல. அதை நீ கடவுளின் தேசம்னா நாங்கள் என்ன கன்றாவி தேசமா? என் வளங்கள்லாம் உனக்கு வந்துடும், மலையை வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவா, மண்ணெல்லாம் எழுதிட்டு போயிடுவா, குப்பையை கொண்டாந்து என்கிட்ட கொட்டிடுவீங்களா? இதை கேட்க வேண்டியது ஆள் யார்? கேட்டு தடுத்துருக்க வேண்டியது யார்? இந்த ஆட்சியில் இல்லை, போன ஆட்சியிலேருந்து இதான் நடக்குது. கண்டுகொள்றது இல்லை.